ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு OnePlus 7 Pro கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக கிராஷ் டம்ப் மோட் அப்படின்னு வந்துச்சுன்னாங்க. பட் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது மொபைல் டெட்டு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இது CPU கம்ப்ளைண்ட் தான் வரும். நம்ம CPU பிரித்து ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு CPU சுற்றி இருக்கக்கூடிய க்ளூவை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ளோயர் பார்த்தீங்கன்னா சுகன் 2020D. ஹீட்டு பார்த்தீங்கன்னா 240/60 வச்சுருக்கேன். CPU சுற்றி இருக்கக்கூடிய க்ளூவை மெதுவாக நம்ம பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். வீடியோக்காக நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்குது, க்ளூ கட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்குங்க. இதில் நம்ம க்ளூ கட் பண்ணியாச்சு. அடுத்து ரேமை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஹீட் வந்து 360/60 வச்சுருக்கேன் என்னோடய ப்ளோயரில். ஒரே இடத்துல காட்டாமல் சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பிளேடு வந்து ஃப்ரீயாக உள்ளே போகிற வரைக்கும் அலோவ் பண்ணுங்க. அலோவ் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அதே ஹீட்லேயே நான் வந்து சிபியூவும் ரிமூவ் பண்ணிடுறேன். உடனே ரிமூவ் பண்ணிடணும், லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா போர்டு ஹீட்டில் இருக்கும்போது சிபியூ அழகாக வந்துடும். அழகாக பிளேடு உள்ளே போய் எடுக்கணுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் CPU கடியில் இருக்கக்கூடிய க்ளூவை நான் வந்து பிளேடு யூஸ் பண்ணி ரப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணுங்க. இதுவும் வந்து ரொம்ப 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 பொறுமையாக செய்யக்கூடிய விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ இதில் பொறுமையாக செய்யணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பேட்ஸ் வந்து நீட்டாக க்ளீன் ஆகும். சிபியூவும் ரேமையும் நம்ம ரீபால் பண்ணியாச்சுங்க. பேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு. நம்ம சிபியூவை மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. திரும்ப மொபைலில் போர்டை வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க, என்ன நமக்கு மொபைல் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு. மொபைலில் சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். 1 amps எடுக்குது. சூப்பர் கைஸ், லோகோ வந்துருச்சு நமக்கு. பேட்டரியில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, 1% தான் இருக்குது. ஓகே, பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் மொபைல் ஆன் ஆகுதான்னு. சூப்பர் கைஸ், நமக்கு ஆன் ஆயிடுச்சு மொபைலு. இப்போ உள்ளே போய் டச்சு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு மொபைல் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். கைஸ், டச்செல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.